சூரியன் வைத்தியக்காரர், டாக்டருக்கெல்லாம் டாக்டர். அன்னம் பரபிரம்மம். அந்த அன்னத்தை உருவாக்குவதே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். அந்த வைத்தியக்காரன் கொடுக்குற இயற்கை வைத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாட்லேயே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சரியாக கொண்டு வந்துடலாம். ஓடணும், ஓடி வரணும், நிறைய வேலை இருக்க சார், அந்த வேலையை செஞ்சாலே ஓடணும் பண்ணுறோம். எவ்வளவு தூரம் ஓடுறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க இல்லைங்களா? எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, மன கஷ்டம், உடல் கஷ்டம். ஆனால் இந்த சூரியன் தயாரித்து கொடுக்குற இந்த ஸ்டார்ச்சை பறவைகள், மிருகங்கள்லாம் சாப்பிட்டு தன்னுடைய உடம்பை ரொம்ப தெம்பாக வச்சுக்குது. ஒரு பறவைக்கு கூட கோல்டு, காஃபு, ஸ்னீசிங் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது பாட்டுக்கு அதிகமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் கேட்டால் அந்த தண்ணியெல்லாம் எந்த தண்ணி வேணாலும் குடிச்சிக்கிது, இது ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் நம்ம பார்த்து செய்கிறோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம பழகலை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சின்ன சாம்பிள் வேணால் கொடுக்குறேன் பாருங்களா. அதையே நிறைய பேர் ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு ஜோதிடம் தான் தெரியும், அதை தவிர இந்த வைத்தியம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வேப்பங்கொழுந்து இருக்குது பாருங்கள், அதை நிறைய பேர் தயிர் சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்க எப்போ சாப்பிடுவாங்க அதுன்னா டெய்லி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருக்குது, அதே மாதிரி பேதி நிற்கலை, ரொம்ப பேதி போயிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை அப்படின்னா கொஞ்சம் தயிர் சாதத்தில் இந்த வேப்பங்கொழுந்து, சின்ன வேப்பங்கொழுந்து, நல்ல துளிர் கொழுந்து, அதை கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 வாய் சாப்பிடும். அப்போது அந்த பேதி உடனே நிற்கும். அது மட்டும் இல்லை, வயிற்றில் இருக்கிற அந்த புழு பூச்சிகள், அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வெளியே வந்துடும். இயற்கை கொடை இது. சூரியன் கொடுத்த ஸ்டார்ச், சூரியன் கொடுத்த மருந்து. ஏன்னா வைத்தியக்காரனாச்சே, டாக்டருக்கெல்லாம் டாக்டர். இந்த உலகத்தில் சூரியன் இல்லை அப்படின்னா உணவும் கிடைக்காது, மருத்துவ வசதியும் இருக்காது, மனிதன் ஆரோக்கியமாக வாழவே முடியாது. ஸோ சூரியன் பிரதானம். அதனால்தான் ஜோதிடத்தில் சூரியனை என்ன சொல்லுவாங்க, ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மாக்கே அதிபதி அவன்தான். ஒரு ஜோதிடத்தில் சூரியன் நல்லா இருக்குது, உச்சம் பெற்று இருக்கிறான், ஆட்சி பெற்று இருக்கிறான்னா அவனுடைய வாக்கு கரெக்டாக இருக்கும், தெளிவாக பேசுவான், மயங்க மாட்டான், அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாக இருப்பான். ஆனால் தீர்க்கமான முடிவு எடுப்பான், தெளிவான சிந்தனை இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கணுன்னா சூரியனை வழிபட்டு இயற்கையாக வாழ பழகுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.